Medical College, Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A+ by NAC. இதுக்கெல்லாம் ஜுஜுப்பிமா எதுக்கு வீணா பிரச்சனை? இதுங்களுக்கெல்லாம் போய் ஏன் ரைட் ஹேண்ட யூஸ் பண்ணிட்டு இருக்க? அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்லயே ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இரு. அவங்க தான் ஓவரா பேசுறாங்க பெரியமா. பேசட்டும்டி பேசட்டும். அப்படியே காதுல கேட்காத மாதிரி இருந்துக்க. ஐயோ இருக்கிற பிரச்சனை போதும் மல்லி. ரொம்ப நன்றிமா, தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க. யாருக்கு யாரோட பிரச்சனை இருந்தாலும் யோசிச்சு கண்டுபிடிச்சு அவங்க பிரச்சனையை தீக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனையா மாறி போயிடுதே. பா என்னப்பா வளர்றீங்க? ஐயோ இல்ல ரஞ்சி, இந்த கிழவிக்காவது ஊர்ல வீடு வாசல்லாம் இருக்கு, வீட்டை விட்டு வெளியே போன்னு நம்மள சொல்லிட்டா நாம எங்க போறது? அதான் சொல்றேன். சித்தி ஆரம்பிங்க ஆரம்பிங்க. இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, விஜய நான் போய் கூட்டிட்டு வரேன். நம்மள மாடி பாத்துக்கலாம் சித்தி, நீங்க ஆரம்பிங்க. ஏக் பிடிச்சோடு. எல்லாருமா சேர்ந்து சதி பண்ணி என்ன வீட்டை விட்டு துரத்துறீங்களே. என் அக்கா பையன் வீட்டுல ஒரு கேள்வி என்னால உரிமையா கேட்க முடியலையே. இந்த கேவலத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஈஸ்வரா கடவுளே, இந்த வயசான காலத்துல என் பிள்ளை என்ன வச்சு பாப்பானே, எனக்கு கஞ்சி ஊத்துவானேன்னு நினைச்சுதான் அங்க இருந்து நான் இங்க வந்தேன். ஆனா இந்த பாதகத்தி அப்படியே ஒரேடியா சாச்சிட்டாளே. நான் எங்க போவேன்? எனக்கு இனி யார் இருக்கா இந்த வயசுல? ஈஸ்வரா, நான் பேசுறது உனக்கு காதுல கேக்குதா இல்லையா? இனி நான் என்ன செய்வேன்? எனக்கு யார் இருக்கா? எனக்கு யாரு இருக்கா? ஏன் அடறீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? சினிமாவுல கடைசி சீன்ல போலீஸ் வருவேன், அந்த மாதிரி வந்துட்டு என்ன நடந்துச்சு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கேள்வி கேளுடியம்மா. நல்லா இருக்குடியம்மா நீ செய்யறது. எல்லாருமா சேர்ந்து என்ன யாரும் இல்லாதவளா ஆக்கிட்டீங்கல்ல. கண்ட கண்ட ஆக்கம் கெட்டதுங்க, யாரும் இல்லாததுங்கெல்லாம் வீட்டுல வச்சிருக்கீங்களே. டேய் விஜய், ஐயோ என்ன இப்படி புலம்ப விட்டுட்டீங்களே, இத நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ என்னால முடியலடா சாமி, என்னால முடியல. ஐயோ சாமி, ஐயோ சித்தி சீக்கிரம் கொண்டு வா. ஐயோ கடவுளே. சரிடாப்பா, சரி சரி. இத பாருங்கம்மா, ஒண்ணுமே இல்ல. முதல்ல நீங்க பதட்டப்படாம இருந்தாலே பாதி பிரச்சனை தீந்துரும். இப்ப என்ன நடந்து போச்சு? எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம், சில நேரம் நமக்குள்ள சண்டை வரதான் செய்யும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரே டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சோம்னா எல்லா பிரச்சனையும் தேந்துரும். நீங்க எந்திரிங்க முதல்ல, நான் விஜய் கிட்ட பேசுறேன். எந்திரிங்க. அடியே உட்காருதாண்டி என்னால முடியும், என்னால எந்திரிக்க முடியாதுரி. ஒண்ணு பேசுறேன்னா விஜய் கிட்ட பேசிக்கலாம். எது விஜய் கிட்ட பேசி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவியா? அப்ப நாங்கெல்லாம் யாரு? அண்ட வந்தவங்களா? நீதான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா? நான் எங்கம்மா அப்படி சொன்னேன்? நீங்க முதல்ல எந்திரிங்க வாங்க. எந்திரிக்க முடியலடி, என்னால எந்திரிக்க முடியலடி, எந்திரிக்க முடியல. ஈஸ்வரா, நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படி சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்றாங்களே. அடிச்ச ஐயோ மயக்கமா வருதுடா. ஐயோ ஐயோ எங்கேயும் மாறி மாறி நெஞ்சு வலிக்குதே. என்ன பண்ணுவேன்? தண்ணி தண்ணி நான் விஜய் போய் பாத்துட்டு வரேன். போதும் போதும் போதும். அடி பாவீங்களா, நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு நெஞ்சி வலி வர்ற மாதிரி பண்ணிட்டீங்களே. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களை சும்மா விட மாட்டேன். விஜய் வரமா, என்னால முடியல, எனக்கு ஏதாவது ஆயிடும் போல இருக்க. என்னடி அம்மா போனவளை காணோம், போய் பாரு. போனவங்க ஆளையே காணோம். இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன். சரி சரி சரி. விஜய் எங்கம்மா? ரெஸ்ட் ரூம்ல இருக்கான். விஜய் கிட்ட பேசி நானே சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேம்மா. இல்ல நான் பேசி. பரவாயில்லம்மா, நானே பேசிக்கிறேன், நீங்க போங்க. சரி.
விஜய், விஜய் கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாடா. என்னக்கா என்னாச்சு? நம்ம சித்திக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுடா. நெஞ்சுவலியா? அவங்க இன்னும் போலையா? ஏய் என்னடா சொல்ற இப்படி? அக்கா நான் கேட்டது அந்த போலையா இல்ல, அப்பவே வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் அங்க இருக்காங்கன்னு கேக்குறேன். ஐயோ என்னடா நீயே இப்படி மாறிட்ட? நீ வெளியில போங்கன்னு சொன்ன உடனே சித்தி மனசு உடைஞ்சு போயிட்டாங்கடா. அவனை எப்படியெல்லாம் நான் சின்ன புள்ளையில பாத்துக்கிட்டேன் தெரியுமா? அவன் ஆசைப்படுவானேன்னு பார்த்து பார்த்து ஒன்னொன்னு செஞ்சு கொடுப்பேன். அவன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறானே சித்ரான்னு புலம்பிட்டே இருந்தாங்கடா. ஆனா நெஞ்சு வலின்னு இவ்ளோ பேசுறாங்களா? விஜய் ஏன்டா நீ இப்படி எல்லாம் பேசுற? டேய் வாடா வந்து என்னன்னு பாருடா. ஒரு நிமிஷம் இருக்கா. ஏய், ஏய் என்னடா இது? அங்க அவங்க வழியில துடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ற, நீ போனை பாத்துட்டு இருக்க. அவங்களுக்காக தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்காகவா? என்ன? ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ அதெல்லாம் பண்ணாத. நீ முதல்ல கீழே வா, அதுவே போதும். நீ வந்து பாரு. நான் வந்து பாக்குறதுக்கு நான் என்ன டாக்டரா? டேய் நீ வாடா கொஞ்சம். நீ பேசுனது அவங்க மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. அதனாலதான் நெஞ்சடிச்சு ஒரு மாதிரி இருக்காங்க. நீ வந்து பேசினா எல்லாம் சரியாயிடும்டா. ஐயோ பாட்டி, என்னாச்சு உங்களுக்கு? அத்தை உடம்பு இப்ப பரவாயில்லையா அத்தை? கொஞ்சோண்டு பரவாயில்லப்பா. ஏற்கனவே நான் சக்கரை வியாதிக்காரியா, மாத்திரை போடுறவளாச்சா. மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது பேசிட்டா சக்கரை அளவு அப்படியே கூடிடுமா. ஓ, அப்ப எங்க வலிக்கும்? நெஞ்சு வலிக்கும். ஆனா என் மகன் பேசுனதுக்கு இந்த நெஞ்சு வலிக்காம இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். என்ன ஐயோ. என்ன? ஏய் ஏய், இரு இரு இரு, நீ கொஞ்சம் நல்லா இருப்ப. உன் ஆய வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இரு. இந்த பொம்பளை டிராமா பண்ணதோ இல்ல நிஜமான வழியோ, நமக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பெல்லாம்? முடியலப்பா. விஜய் எங்கடா? விஜய் வந்துருவான். எங்கம்மா? இதோ வந்துருவான், இதோ வந்துருவான். ஐயோ, எங்கம்மா விஜய்? எங்கம்மா விஜய்? கூட்டிட்டு வா. விஜய் குளிச்சிட்டு இருந்தான். நான் வெயிட் பண்ணேன். சித்ரா நான் விஜய் கிட்ட சொல்றேன்னு சொன்னா ஐயோ. நான் கீழே வந்துட்டேன். ஐயோ, என் நிலைமைய பாத்தியா? இப்படி ஒரு வயசானவள, அதுவும் நோய்வாய்ப்பட்டவள வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி அவன் சங்கடப்படுத்துறானே. யாருக்காக இதெல்லாம் பண்றான்? ஈஸ்வரா, இது நிக்குதே ஒண்ணு, இதுக்காக தானே? நீ ஒண்ணும் பேச மாட்டியே. ஏன்னா இத கூட்டிட்டு வந்தது இதுதானே, அதனால நீ பேச மாட்ட. ஹாஸ்பிடல் போலாமா? ஐயோ வேணாண்டி அம்மா, வேணாம். போற உசுறு இந்த வீட்லயே போகட்டும். சரி அத்தை, சரி. மல்லி, இது வெறும் ஆக்டிங் தான். கிழவி வேற எதுக்கோ பெருசா பிளான் போடுது. வாடா வாடா கொஞ்சம் வாடா கீழே. ஆனா நான் வந்து பேசினா அவங்களுக்கு நெஞ்சு வலி எல்லாம் போகாது, அவங்க உயிர் தான் போகும். பரவாயில்லையா? ஏன்டா ஏன்டா இப்படி பேசுற? பின்ன என்னக்கா, அவங்க இங்கே இருக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அதானே? டேய் அவங்க உடம்பு கொஞ்சம் சரியாகிற வரைக்குமாச்சும். இங்க பாருக்கா, அவங்க இங்க இருக்கிறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இருக்கிற இடம் தெரியாம தேவையில்லாம எந்த வார்த்தையும் விடாம அமைதியா இருக்கிறதா இருந்தா இருக்க சொல்லு. அப்புறம் முக்கியமா மல்லிய சீண்டா வேணான்னு சொல்லு, புரியுதா? ம்ம். அதான் சித்தியால முடியாதே. இல்ல அவங்களால முடியாதுன்னு நீ சொன்னன்னு வச்சுக்கோயேன், அவங்கள அப்படியே திரும்பி பார்க்காம வெளியில போக சொல்லிரு. இல்லடா இல்லடா, அதெல்லாம் அவங்க அமைதியா இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன்டா. நான் சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட நீ தெளிவா சொல்லிரு, சரியா? அதுக்கப்புறம் அவங்க இருக்காங்களா இல்லையா நீ அவங்க கிட்ட போய் கேளு. டேய் அதெல்லாம் எதுக்குடா கேக்குற? நான் பேசிக்கிறேன்டா. இந்த பாருக்கா, நாளைக்கு அவங்க திரும்ப ஏதாவது ஏடா கூடமா வார்த்தையை விட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் நல்லா இருக்காது, பார்த்து நடந்துக்க சொல்லு. அதெல்லாத்தையும் விடு, நானே பாத்துக்கிறேன், சரியா? நீ எங்க பார்க்க போற? ஐயோ ஈஸ்வரா, இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இன்னுமா உசுரோட இருக்கேன். வந்துட்டாரா? இது வந்துருவாங்க, இது வந்துருவாங்க. ஏம்மா, விஜய் வந்தாச்சா? விஜய், சித்தி உங்களை வந்தாராசா? உங்களை இங்கேயே இருக்க சொன்னான் சித்தி. கொஞ்சம் பிடிங்க. தூக்கு தூக்கு தூக்கு. இப்ப சொன்னதை மறுபடியும் சொல்லு. உங்களை இங்கேயே இருக்க சொன்னான் சித்தி. இங்க இந்த வீட்லயே இருக்க சொன்னானா? ஆமா நிஜமாவா? ஆமா சித்தி. பாத்தியா, இந்த வீட்ல அவனை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? என்னால போகத்தான் முடியுமா? அவனால நான் இல்லாம இருக்கத்தான் முடியுமா? சித்தி மேல அம்பிட்டு பாசம். ஈஸ்வரா, பெரியம்மா, என்னால முடியல. இவ்ளோ ஆக்டிங்க்கு நடுவுல அந்த அம்மாவோட ஹார்ட் எங்க தனியா ஓடி போய் ஒளிஞ்சிருக்கும் போல இருக்கு. நீ வேற
இந்த கிழவி ஒழிஞ்சா நீ நிம்மதியா இருப்பன்னு பார்த்தேன். இந்த விஜய் தம்பி வேற இப்படி கவுத்துருச்சே, நம்ம என்ன பண்ண முடியும்? சித்ரா சித்ரா அங்க பாரு, இப்பவே என்னெல்லாமோ கூட்டு சதிலாம் பண்றாளுங்களே. எனக்கு பயமா இருக்கு. நான் வரல. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன? அவங்க வேற என்னமோ பேசிட்டு இருக்காங்க. இல்ல என்ன பத்தி தான் பேசுறாங்க. எனக்கு எதிராக தான் ஏதோ சதி பண்றாங்க. எனக்கு சித்தி தெரியும். நீங்க வாங்க சித்தி. உங்களுக்கு யார் என்ன பேசினா என்ன? இது அப்பாவோட நிலத்துல கட்டின வீடு. ஏன் பங்கு இதுலதான் இருக்கு. நான் சொல்றேன், நீங்க உள்ள வாங்க. ம் சரிம்மா, நீ சொல்றதுனால நான் வரேன். ஆமா பாட்டி வாங்க. சரி நான் வரேன். அப்ப ஊருக்கு போற ப்ரோகிராம் கேன்சலா? ஆமா, பேக் எடுத்துட்டு வா. போங்க சித்தி. வாங்க. அம்மா மல்லி, இது விடாத கருப்பு மாதிரி உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் உன் திருவாயை மட்டும் திறந்துடாதடி. இப்ப ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க, புரியுதா? நான் ஏன் அவங்க கிட்ட வம்பிழுக்க போறேன்? ஆனா அவங்க என்கிட்ட வந்தாங்கன்னா ஐயோ, இதை தாண்டி நான் வேண்டான்னு சொல்றேன். அம்மா வித்யாம்மா, இவளை கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கம்மா. அதெல்லாம் மல்லி புரிஞ்சு நடந்துக்குவா. அப்படி பேசுவா, ஆனா பழைய மாதிரி இல்ல. என்னவோமா, உங்க நம்பிக்கையை தொலைச்சிடாம இவன் நடந்துக்கணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். சரி. பாவீங்களா, ஒரு பாட்டை முழுசா கேட்க விட மாட்டேங்கிறாங்களே. அட பாவி மவனே, இந்த கரும்பு பிடிச்சவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? நான் வேற இவங்கிட்ட பேசணுமா? ஹலோ தோழர், எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், வீட்டு பக்கமே வரதில்ல போல இருக்கே. வந்திருந்தா நீங்க எனக்கு போன் பண்ணிருப்பீங்க. என்ன தோழர் சொல்றீங்க? இருங்க, முதல்ல ஒரு வீடியோ ஒன்று அனுப்புறேன். அத நல்லா சாஞ்சு உட்காந்து பாருங்க தோழர். அப்படியே சாஞ்சே போயிடுவீங்க. ஓகே ஓகே, அனுப்புங்க பாக்குறேன். ஐயோ, ஏய் ஏய் ஐயோ முருகா, என்ன அநியாயம் இது? என் வீட்டு முன்னாடி இப்படி நாசமா கிடக்குதே. ஐயோ யோ தோழரே, போன் அடியா. ஹலோ. ஏய் தோழரே, என்ன இது? அட, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனு? கோவத்துல செஞ்சிட்டேன், சாரி. என்னது? என்னதான் இருந்தாலும் நீங்க என் பெரிய மாமியார் இல்லையா? மாமியாரா? ஏய் மாமியார், நான் மல்லிய கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, எங்க கல்யாணத்தை நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். இத பாரியா, என்ன அப்படியே வெறியேத்தி பார்க்காத. சரி 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 சரி, முன்னாடிலாம் நிக்க வேண்டாம், ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் மறைக்கும்ல. வேணும்னா சைடுல நின்னு நடத்தி வைக்கிறீங்களா? இங்க பார், இந்த மாமியார் கீமியார் எல்லாம் கூப்பிடுறத விட்டு இத பார், ஏன் முதல்ல உன் அல்ல கையெல்லாம் வச்சு என் வீட்டை சரி பண்ண சொல்லியா? ஏய், என்ன சிரிக்கிற? இத பார், அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா, என் கிளைண்ட். ஐயோ, எல்லாம் எடுத்தவனே. ஏய், மரியாதையை சரி பண்ணி கொடுத்துரு, இல்லாட்டி அவ்வளவுதான் உள்ள தூக்கி போட்ட சொல்வேன். அட கோச்சிக்காதீங்க மாமியார், ஏதோ கோவத்துல அடிச்சு நொறுக்கிட்டேன், பாதி சரி பண்ணிட்டேன், மீதியும் சரி பண்ணி கொடுத்துறேன். இப்போ ரிப்பேர் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இப்பவே காசு அனுப்புறேன். ஏய் 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 ஏய், யோ என்னைய டொங்குனோ சத்தம். 10,000 மாமியார், 10,000 ரூபாய் போட்டிருக்கேன். 10,000-மா? யோ, நீ செஞ்சிருக்கிறதுக்கு 10,000 பத்துமாயா? அட மாமியார், எல்லா ரிப்பேரையும் நான் பாத்துக்கிறேன். என்னோட மாமியார் உங்க மனசு வருத்தமாயிடக்கூடாதுல.
அதுக்காக தான் நஷ்ட ஈடா 10,000 ரூபாய் போட்டிருக்கேன். ஆல் ஓகே. யோ நோ 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 ஓகே நோ ஓகே. ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? நான் வந்து ஹலோ ஹலோ ஹலோ, ஹலோ எங்க இருக்கீங்க இப்போ? ஹலோ 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 எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். லோ 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 லோ. முதல்ல இவங்கிட்ட இருந்து தப்பிக்க சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். The subscriber is currently switched off. Please try after some time. எங்கேயோ இருந்துகிட்டு என்கிட்டயே மறைக்கிறாள, கண்டுபிடிக்கிறேன். முருகா, நான் இந்த வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே சத்தியமா தெரியல. நான் நினைச்சு வந்த விஷயம் வேற. குழந்தை என்ன வெறுக்க வைக்கிறதுக்கு முன்னால மத்த எல்லாரையும் என்ன வெறுக்க வச்சுட்டேன். விஜய் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் நான் 2 மாசத்துல போக போறேன்னு தெரியாம என்கிட்ட இவ்ளோ சண்டை போடுறாங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. விஜய் ஒன்னும் இங்க யாருக்கும் சப்போர்ட்டா இல்ல, ஆனா எனக்கு ஒண்ணுன்னா இப்ப வரைக்கும் சப்போர்ட்டா தான் இருக்காரு. அத நினைச்சா எனக்கு இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் இங்க இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போயிட்டு போறேன். இன்னைக்கு எனக்காக அவர்கிட்ட சண்டை போடுறவங்க நான் போனதுக்கு அப்புறமும் அவர் கூடவே தான் இருக்கணும். யாரோட மனசும் சங்கடப்படாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் முருகா. அப்பதான் நானும் என் குடும்பத்தோட நிம்மதியா இருக்க முடியும். வேலுவோட கை சீக்கிரமா ஆறிடணும் முருகா. நான் இங்க இருக்கிற கொஞ்ச நாள் சண்டை இல்லாம பிரச்சனை இல்லாம இருக்கணும். அதுக்கு நீதான் முருகா கூடவே இருக்கணும். மல்லி, நீ சாமி கும்பிடு. இல்ல இல்ல, அவ்வளவுதான். சொல்லுங்க. என்னோட மன்னிப்பை நீ ஏத்துப்பியான்னு தெரியல, ஆனா உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க. முதல்லலாம் நீ இதை சிரிச்சுக்கிட்டு ஏத்துப்ப, அதை நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா உனக்கு என்ன அவசியம்? நீ ஏன் இவ்வளோத்தையும் தாங்கிட்டு இங்க வேலை பாக்குறேன்னு இப்ப தோணுது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வெண்பாவுக்கு அம்மாவா இருக்கணும்னா இவங்க கூட எல்லாம் ஒரே வீட்டுல தானே இருந்தாகணும். அப்போ இதெல்லாம் சகிச்சு தானே ஆகணும். இல்ல மல்லி, நீ பெரிய பணக்காரியா இருந்தா உன்னை இப்படிலாம் நடத்த மாட்டாங்க. இந்த உலகத்துல சாதாரணமா இருக்கிற மனுஷங்க எவ்வளவு அன்பா இருந்தாலும் அவங்களுக்கு மதிப்பு மரியாதையே கிடையாது. வெண்பாக்கு அம்மாவா இருக்கிறது தான் உன்னோட வேலை. இன்னைக்கு நீ எந்த தப்பும் பண்ணாம அவங்க உன்னை அடிக்க வரும்போது அவங்க கைய பிடிச்ச பாத்தியா, அதுதான் சரி. இல்லங்க, அது தப்பு. எதை தப்புங்கிற? நானா அவங்க கிட்ட போய் வம்பு வளர்க்கல. உங்க சித்தி தான் ஒரு விஷயத்தை எப்படி பிரச்சனை ஆக்கலான்னு ஒரு நிமிஷத்துல 100 யோசனை சொல்லுவாங்க. நான் நினைக்காதப்ப எல்லாம் நடந்துருச்சு. நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். நான் போன்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்ததால அடுப்ப கவனிக்காம விட்டுட்டேன். இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுங்க. நான் வந்த வேலை வெண்பாவை வெறுக்க வைக்கிறது தான். கண்டிப்பா நான் அத இமைத்திடாதே உனது விழியில் நுழைய பார்க்கிறேன். விலகிடாதே உனது விரலில் உயிரை கோர்க்கிறேன். யார்கிட்டயும் வீணா ஆர்கியூ பண்ணாத மல்லி. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்ன கூப்பிடு. நீ இங்க இருக்கிற வரைக்கும் நீ மரியாதையா இருக்க நான் தானே பொறுப்பு. என்ன சொல்ற? எப்படியும் உன்கிட்ட சாரி சொல்லணும் போல இருக்கு. நான் இதை சொன்னா நீ ஏத்துப்பியான்னு எனக்கு தெரியல. இல்லனா ஓ ஸ்டைல்ல சொல்லவா? இது பாரு, SORRY. சாரி. எனக்குள் என்னை ஏங்க வைக்கிறாய்.
Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in Arts and Science. Apply now.